குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடியில் இன்ஸ்டாகிராமில் பிரபலமாக இருந்த ராகுல் என்பவர் சாலை விபத்தில் உயிரிழந்தார். ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் பிரபாகரன். இவரது மகன் பார்த்தோம்னால் ராகுல், வயது 27. இவர் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்த கவுந்தப்பாடி நேரு நகர் பகுதியை சேர்ந்த வேலுமணி என்பவருடைய மகளை தேவிகாஸ்ரீ என்பவருக்கும் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக திருமணம் செய்துள்ளனர். இந்த நிலையில் இவர் ஈரோட்டில் தனது தந்தை மற்றும் குடும்பத்தினருடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில நேற்று இரவு சுமார் ஒரு 10:30 மணி இரவில் தன்னுடைய விலை உயர்ந்த பைக்கான பல்சர் RS 200 என்கிற மாடல் பைக்கில் அதிவேகமாக ஈரோட்டிலிருந்து கவுந்தப்பாடியில் உள்ள நேரு நகர் பகுதியில் தனது மாமியார் வீட்டிற்கு செல்வதற்காக சென்றுள்ளார். அப்போது கவுந்தப்பாடிக்கு உள்ளே செல்லும் வழியில் உள்ள நுழைவு பாலம் ஒன்றில் சென்று கொண்டிருந்த போது அதிவேகமாக ராகுல் சென்றதாக கூறப்படும் நிலையில கட்டுப்பாட்டு இழந்த பைக் பாலத்தின் நடுவே உள்ள சென்டர் மீடியனில் மோதி விபத்துக்கு உள்ளாகி உள்ளது. இந்த விபத்தில் சுமார் 50 மீட்டர் தொலைவிற்கு மேலாக இருசக்கர வாகனம் இழுத்து செல்லப்பட்ட நிலையில் ராகுல் தலையில் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளார். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கவுந்தப்பாடி போலீசார் ராகுலின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கோபிச்செட்டிப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இந்த விபத்தில் உயிரிழந்த ராகுல் பார்த்தோம்னால் இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசராக செயல்பட்டு வருவதுடன் இவர் தனது இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டில் 8,19,000க்கும் அதிகமான ஃபாலோவர்களை வைத்துள்ளார். மேலும் சமீப காலத்தில் இன்ஸ்டாகிராமில் பெண் ஒருவர் பதிவு செய்த வீடியோவை இமிட்டேட் செய்து இவர் வெளியிட்ட நிலையில் அந்த வீடியோ காட்சிகளானது கடந்த ஒரு மாத காலத்திற்கு உள்ளாகவே 7,70,000 பார்வையாளர்களை கடந்துள்ளது. இந்த நிலையில் பிரபல இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர் கவுந்தப்பாடி அருகே அதிவேகமாக தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் சென்ற போது பாலத்தின் நடுவே உள்ள தடுப்பில் மோதி விபத்துக்குள்ளாகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது பொதுமக்கள் மத்தியில் மட்டுமின்றி இணையவாசி மத்தியிலும் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் பார்த்தோம்னால் அவருடைய உடல் பிரேத பரிசோதனைக்காக கோபிச்செட்டிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் இது குறித்த தகவல் அறிந்த இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்கள் தற்போது அந்த கோபிச்செட்டிப்பாளையம் அரசு மருத்துவமனை முன்பு திரண்டு வருகின்றனர். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி மேகநாதன். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.